ஏசாயா 41 அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் சிநேகிதனான ஆபிரகாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் பேசும்போது என்னுடைய சிநேகிதன், என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள உறவு, ஆண்டவருக்கு நமக்குள்ள ஐக்கியம் பல விதங்களில் இருப்பதை வேத புஸ்தகம் சொல்லுகிறார். பெரும்பாலும் நமக்கு தெரிந்ததெல்லாம், நான் அவருடைய பிள்ளை, ஆண்டவர் என்னுடைய தகப்பன், இயேசு என்னுடைய தகப்பன், நான் அவருடைய பிள்ளை, அது மட்டும்தான் நம்ம அதிகமாக சொல்லுகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன், உம்முடைய மகன் வந்திருக்கிறேன், உம்முடைய மகள் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவரோடு பேசுகிறோம். பெரும்பாலும் இதைத்தான் எல்லாருமே சொல்லுகிற ஒரு காரியம். யோவான் 1 அதிகாரம் 12 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட தன் சீஷர்களோடு பேசும்போது என்ன சொல்லுகிறார்? என் பிள்ளைகளே என்பதாக அழைக்கிறார். யோவான் 21:5 மை சில்ட்ரன், என் பிள்ளைகளே என்று சீஷர்களை இயேசு அழைப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளை என்கிறது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம் இருக்குது, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். யோவான் 15:15 வாசிக்க கேட்போம். யோவான் 15 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இனி உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன். அப்போ என்ன சொல்லுங்க ஆண்டவர்? என்னுடைய சிநேகிதன், என்னுடைய சிநேகிதி. அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு ஊழியக்காரன் எஜமான் என்ன செய்கிறான் என்பது தெரியாது, ரகசியெல்லாம் தெரியாது, எல்லாத்தையும் சொல்ல மாட்டான். ஆனால் சிநேகிதன் என்று சொன்னால் 2 பேர் ஃப்ரெண்டாக இருந்தால் 2 பேருக்குள்ள ரகசியமே இருக்காது. நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் போகிறீங்க, நீங்கள் சந்தோஷமாக போகிறீங்களா, துக்கமாக போகிறீங்களா, சோர்ந்து போயிருக்கிறீங்களா, உங்களுடைய மனதுக்குள்ள காயம் இருக்குதா, ஏதாவது பாதிப்பு இருக்கா, அவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவார். ஆண்டவர் சொல்லுவார், ஏன் மகனே சோர்வாக இருக்கிறேன், ஏன் இதுக்கு பற்றி கவலைப்படுறேன், எதுக்கு இது குறித்து நீ உன் உள்ளத்தில் கலங்குற, நான் இருக்கல அவனுக்கு. ஆண்டவர் ஆறுதல் படுத்தி நம்மை சரிப்படுத்த வரைக்கும் அவருக்கு ஆறுதல் வராது, சந்தோஷம் வராது. அப்படிப்பட்ட நல்ல சிநேகிதன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாம் ஆகட்டும், மோசே ஆகட்டும், இவங்கெல்லாம் தேவனோட நெருக்கமாக ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு என்ன முக்கிய காரணம்னா, அவரை புரிந்து கொள்ளணும். நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கணுமானா, 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீடிக்கணுமானா முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நம்மளை நல்லா புரிஞ்சு வச்சுருப்பார், உண்மைதானே? நம்முடைய பலனும் அவருக்கு தெரியும், பலவீனமும் அவருக்கு தெரியும். நம்மளை புரிஞ்சு வைத்திருக்கிற தேவன். நாம் ஆண்டவரை புரிந்து கொள்ளணும். அவர் எப்படி பேசுவார், எப்படி செயல்படுவார், அவர் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ள தேவன், அவர் என்ன செய்வார், அதை அறிந்து வைத்திருக்கணும். அப்போ வேத வசனத்தை அதிகமாக தியானிக்கணும். வசனத்தை தியானிக்க 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 தான் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய முடியும். அதோடு அவரோட நெருக்கமாக பழகணும், தினந்தோறும் பேசணும். அவர் உங்களோட பேச இடம் கொடுக்கணும், ஆண்டவர் உங்களோட பேச இடம் கொடுக்க. அப்போ தான் அவரை பற்றி முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவர் எப்படிப்பட்ட தேவன், எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர், அவர் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ள தேவன், ஜனங்களை குறித்து அவர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார். அப்போ தான் எல்லாமே நமக்கு தெரியும். அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவரை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் ஆபிரகாமை தேடி வருகிறார். வந்தவுடனே சோதோம் கொமோராவின் பாவம் பரலோகம் வரைக்கும் எட்டிவிட்டது. அதை பார்க்க நான் வந்திருக்கிறேன்னா, அழிக்க வந்திருக்கிறது ஆண்டவர் சொல்லிட்டார். ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிட்டு ஆண்டவர் வருத்தத்தோடு வந்திருக்கிறாரு. சோதோம் கொமோராவை அழிப்பதை குறித்து துக்கம் அவருக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். உடனே என்ன செய்கிறார்? ஆதியாகமம் 18:22 ஏப்ரஹாம் ஸ்டுட் பிஃபோர் த லார்ட். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றார். என்ன ஆபிரகாமேன்னு கேட்டார். ஆண்டவர் 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? பரிந்து பேச ஆரம்பிக்கிறார். அதுதான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தினார்.
என் வேதனை புரிந்து கொண்ட ஒரு சிநேகிதன் ஆபிரகாம். சாமுவேல் கிட்ட ஆண்டவர் வர்றார். 1 சாமுவேல் 15 அதிகாரத்தில் வந்து, சாமுவேலே, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு துக்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குதுன்னு சொல்கிறார். தேவனுடைய உள்ளம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை சாமுவேல் உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். நீ வாசித்து பாருங்க, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு துக்கமாக இருக்குது, என் வார்த்தை அவன் மீறி நடந்து விட்டான், கீழ்ப்படியவில்லை சொல்லிட்டு ஆண்டவர் பேசிட்டு போயிட்டார். அது சொல்றதுக்கு 1 நிமிஷம் தான் இருக்கும். சாமுவேலே கூப்பிடுறார், என்ன ஆண்டவரே, என்னை தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? சவுலை ராஜாவாக்கினது எனக்கு துக்கமாக இருக்குது, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியலை சொல்லிட்டு போயிட்டேன். 1 நிமிஷம். ஆனால் என்ன நடக்குது? ராத்திரி முழுவதும் சாமுவேல் அழுது கொண்டு இருக்கிறார். அதான் ஃப்ரெண்டு, தேவனுடைய இருதயத்தை அறிந்து செயல்படுகிறவன். என் ஃப்ரெண்டு வந்தா துக்கத்தோடு ஒரு வார்த்தை சொல்லிட்டான், எனக்கு தூக்கம் வரல சொல்ல பாருங்க. அப்பா மட்டும் என் ஃப்ரெண்டு வந்து துக்கமாக பேசிட்டு போனாமா, எனக்கு மனசே சரியில்லை, என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆயிற்று, அவன் துக்கமாக நான் பார்த்ததே கிடையாது, வேதனையாக சொல்கிறான். உங்களை பாதிக்கும், உங்கள் ஃப்ரெண்டுடைய துக்கம் உங்களை பாதிக்கும். நீங்கள் யாரை நேசித்து ரொம்ப ஃப்ரெண்டாக பழகுறீங்களோ அவங்களுடைய துக்கம் உங்களை பாதிக்கும். அதுதான் உண்மையான அன்பு. ஆண்டவருடைய துக்கம் உங்களை பாதிக்கணும். ஆண்டவருடைய உள்ள வேதனைப்பட்டு அவங்களுடைய உள்ள வேதனைப்படணும், அது உங்களை பாதிக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புகளை நீங்கள் வந்துட்டா ஆண்டவர் உங்கள்கிட்ட நெருங்கி வந்து பேசுவார். ஆமேன், அல்லேலூயா. அநேக சமயம் ஆண்டவர் வந்து அவருடைய மனதில் ஒரு வேதனை, துக்கம், சில காரியம் பகிர்ந்து கொள்ளணும். எப்போ வருவார் தெரியுமா? என்னுடைய அனுபவத்தில் அதிகாலை 2 மணி 3 மணி அப்போ தான் எழுப்பி உட்கார வச்சு பேசுவார். நிறைய சமயங்களை நான் பார்த்துருக்கேன். ஒரு தேசத்தை குறித்து, ஒரு மக்களை குறித்து, ஒரு சபையை குறித்து ஆண்டவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிற காரியம்னா அந்த அதிகாலை நேரத்தில் வந்து அவருடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுவார். அப்போ தான் நம்ம ரொம்ப டைம் கொடுக்க முடியும், மணிக்கணக்காக உட்கார்ந்து அவர் சொல்கிறதை கேட்டு ஜெபிக்க முடியும். நான் பார்த்துருக்குறேன். கடந்த ஜூலை மாதம் அமெரிக்கா தேசம் போயிருந்த போது நான் வந்து டெக்சஸ் மாநிலத்தில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அடுத்த நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், அடுத்த நாள் உபவாச ஜெபம். ராத்திரி விடியற் காலத்தில் ஆண்டவர் வந்து எழுப்பார். 1 மணி 2 மணி இருக்கும். ஆண்டவர் எழுப்பினார். ஆண்டவர் எழுப்பினா எனக்கு வித்தியாசம் தெரியும். தானா முழிப்பு வருவதற்கும் ஆண்டவர் எழுப்புகிறார் என்பதற்கு எனக்கு வித்தியாசம் தெரியும். ஏன்னா தேவனும் நாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகினதுலேருந்து தெளிவாக எனக்கு தெரியும். பொதுவாக நான் தூங்க ஆரம்பித்தா எந்த டிஸ்டர்பன்ஸ்லேயும் நான் விழிப்பே வராது. சில புது இடம், உங்களுக்கு தூக்கம் பிரச்சனை அதெல்லாம் இல்லை, ட்ராவல்லே நான் தூங்கிட்டு போயிடுவேன். கத்தர் எழுப்புனா தூக்கம் வராது. விடியற்காலை 2 மணிக்கு ஆண்டவர் வந்து எழுப்பினார். ஆண்டவர் எழுப்பினா உடனே உட்கார்ந்து படுத்து ஜெபிக்க மாட்டேன், எழும்பி முழங்கால் போட்டுருவேன். இதான் என்னுடைய பழக்கம். ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய தேவன். அவர் வந்து ஒரு மனுஷனை தேடி வர்றாருன்னா நம்ம சாதாரணமாக எடுக்கக்கூடாது. நமக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அவர் தேவாதி தேவன் அவர். நான் உடனே எழும்பி தரையில் முழங்கால் போட்டுருவேன். அந்த வீட்டில் உடைய முழங்கால் போட்டேன். என்ன ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். அப்போ ஆண்டவர் என்று பேசினார். அமெரிக்கா தேசத்தை குறித்து நான் 25 வருஷமாக அங்கே போய் உபவாசத்துக்கு போயிருக்கிறேன். இதுவரை அறிந்திராத காரியத்தை பேசினார். இந்த தேசத்தை குறித்து உனக்கு தெரியுமா? இது ஒரு கிறிஸ்தவ தேசம்னு தெரியும். நான் எனக்கென்று உருவாக்கின தேசம், இதை நான் உருவாக்கினேன், எனக்கு வேணும். நீ எப்படி இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கினேன்னு அப்படி 2 ஆண்டு ஒப்பிட்டு அந்த அதிகாலை நேரம் என்கிட்ட பேசினார். எப்படி இஸ்ரவேல் தேசத்தை நான் உருவாக்கினேன், அதே மாதிரி அமெரிக்கா தேசத்தை எனக்காக உருவாக்கினேன். அதனால தான் நீ 250 வருஷம் கூட ஆகலை, அமெரிக்கா தான் உலகத்தில் சூப்பர் பவர் நேஷனாக இதுவரைக்கும் இருக்கிறாரு. அதனுடைய டாலரை வச்சு தான் உலக பொருளாதாரம் கணக்கிடப்படும். எப்படி இந்தியாவுக்கு பல ஆயிரம் வருஷ வரலாறு இருக்குது, எகிப்துக்கு பல ஆயிரம் வருஷ வரலாறு இருக்குது, பாபிலோனுக்கு, ஈரானுக்கு பல ஆயிரக்கணக்கான வருஷ வரலாறு இருக்குது. அமெரிக்க தேசம் உருவாக்கி வெறும் 250 வருஷம்தான் ஆகுது. எப்படி அது உலகத்தில் டாப்பாக வந்துச்சு? ஆண்டவர் சொன்னார், நான் உருவாக்கின தேசம், எனக்காக உருவாக்கின தேசம். அந்த தேசத்தில் உருவாக்கின ஆரம்பத்தில் முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவர். அதனுடைய 2வது ஜனாதிபதி ஜான் ஆடம் காலையில் எழும்பும்போதே அவருடைய முழங்கால் தான் தரையில் படுமா, முழங்கால் நின்று ஜெபிக்கிறவர். ஆபிரகாம் லிங்கன் அதிகாலையில் எழும்பி ஆண்டவரோடு பேசுகிற பழக்கமுடையவர்.
அந்த தேசத்தை உருவாக்கின தலைவர்கள் ஆரம்பத்தில் எல்லாம் ஜெபிக்கிறவர்கள், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். வருஷத்தில் ஒரு நாள் முழு தேசத்துக்கும் ஃபாஸ்டிங் டே ப்ரேயர் அனௌன்ஸ் பண்ணி முழு அமெரிக்காவை உபவாசத்தை ஜெபிக்க வைப்பாங்க. அப்படி தான் அந்த தேசம் உருவாக்கப்பட்டு நடத்தப்பட்டது. அந்த தேசம் இன்றைக்கும் யார் ஜனாதிபதி ஆனாலும் பைபிள் மேலே சத்தியம் பண்ணி தான் ஜனாதிபதி ஆக முடியும். அந்த தேசத்தினுடைய பார்லிமெண்ட்டில் முக்கியமான கட்டடம் எல்லாத்திலும் வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. பார்லிமெண்ட்டுக்குள்ளே சேப்பல் இருக்காங்க, கூடி ஜெபிச்சு தான் எல்லா காரியத்தையும் செய்வார்கள். அப்படி இயேசுவுக்கென்று உருவாக்கப்பட்ட தேசம். இன்றைக்கு சாத்தான் இந்த தேசத்தை உரிமை கொண்டாடி தேசத்தை பாழாக்கி தப்பான தலைவர்களை உருவாக்கி நாட்டை அவன் சீரழிக்கிற காரியத்தை செய்கிறான். அந்த தேசத்துக்காக நான் பாரம் கொள்கிறேன். இயேசு சொன்ன அந்த வார்த்தை என்னை உடைத்து விட்டார். அந்த அதிகாலை நேரம் இதுவரை நான் அழுதராத அளவுக்கு நான் சத்தமிட்டு கதறி அழுது ஜெபிச்சேன். ஆண்டவர் சொன்ன, இந்த தேசம் எனக்கு வேணும், திரும்பவும் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்? 21 நாள் ஜெபம் பண்ணு, தேசம் முழுவதும் போ, மக்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணு. 21 நாள் ஜெபிக்க வைத்தார். அமெரிக்காவில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அமெரிக்கா பெரிய தேசம், இந்தியாவை விட 3 மடங்கு பெரிய தேசம். 50 மாநிலங்கள் இருக்கிறாரு. ஒரே தேசத்தில் 4 டைம், நியூயார்க்கில் ஒரு டைம், அதாவது சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு டைம், டெக்ஸஸில் ஒரு டைம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டைம் வித்தியாசம். அவ்வளோ பெரிய தேசம். 21 நாள் தொடர்ச்சியாக உபவாச ஜபம். ஒவ்வொரு பட்டணத்தில் ஒவ்வொரு பட்டணம் நடத்த முடியாது. அங்குள்ள அமெரிக்காவிலே சொன்னால் இது எப்படி செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்னார், செய். கர்த்தர் சொன்னால் செய்ய முடியும். செய்து முடிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். 21 சிட்டிஸில் உபவாசம் பண்ணி ஜெபிக்க உதவி செய்தார். நான் சொல்கிறேன், இனி அமெரிக்காவிலே மாற்றம் வரும். இனி பிசாசனுடைய ஆளுகை இருக்க முடியாது. கர்த்தர் தெரிந்து கொண்டவங்க தான் ஜனாதிபதியாய் வருவார்கள். தேசத்தில் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. அந்த தேசத்துக்காக ஜெபிக்க வைத்தார். அதே மாதிரி நான் மியான்மர் போயிருக்கும்போது ஒவ்வொரு தேசத்துக்கு போயிருக்கோம். அந்த தேசத்து குறித்து ஆண்டவர் பேசினா அதிகாலை நேரத்தில் வருவார். அந்த தேசத்து குறித்து பேசுவார். அப்பொழுதெல்லாம் தரையில் விழுந்து கடந்து அழுது கண்ணீர் ஜபம் சும்மா வருவது அல்ல. அது அவர் அந்த பாரத்தை கொடுக்கணும். அவருடைய பாரம் நமக்குள்ளே இறங்கும். நிறைய பேருக்கு அது விளையாட்டாக இருக்குது, நிறைய பேருக்கு அதனுடைய ரகசியம் தெரியாது. அதனால் அந்த பாரம் அவருக்குள்ள இருந்து நமக்குள்ளே வரும். உங்கள் ஃப்ரெண்டு அழுதா உங்கள் கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். தெரியுமா உங்களுக்கு? ஏன் நீங்கள் அழுகிறீங்க? என் ஃப்ரெண்டுடைய கண்ணில் கண்ணீர், உங்கள் கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிக்கும். இயேசுடைய கண்ணில் கண்ணீர்னா உங்களுக்கு அழுக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃப்ரெண்டாக மாறினா தான் இந்த அர்த்தம் விளங்கும். அதெல்லாம் உங்களுக்கு விளங்கவே விளங்காது. நீங்கள் ஃப்ரெண்டாக மாறணும். அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுவீங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட தான் இருதயத்தை தரப்ப. அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டான். ஆனால் ஃப்ரெண்டுக்கிட்ட மனம் திறந்து பேசுவான். எங்கள் அப்பா அம்மாவால் என்னை புரிஞ்சு கொள்ள முடியலடா, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? பிள்ளைகள் அழும், ஃப்ரெண்டுக்கிட்ட தான் அழும். எங்கள் அம்மா என்கிட்ட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, இஷ்டப்படி பேசுகிறாங்க, அப்பா கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, நான் என்ன செய்கிறது? ஃப்ரெண்டுக்கிட்ட தான் அழுவா. இதான் உண்மை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். என் பாரத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சொல்ல முடியும். எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும். அவரை முழுமையாக விசுவாசிக்கணும். அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு நடக்க அவங்களை அர்ப்பணிக்கணும். அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறிடுவார். இயேசுக்கு ஃப்ரெண்டாக இருப்பதை விட என்ன பாக்கியங்க இந்த உலகத்தில்? எதையும் குப்பையாக உதறி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால தான் யார் திட்டினாலும் யார் ஏசினாலும் என்னை குறித்து எவ்வளோ கேவலமாக பேசினாலும் என் இறுதி அசைக்கப்படவே அசைக்கப்படாது. ஏன்னா எத்தனை பேர் என்ன பேசினாலும் என்னுடைய சிநேகிதனை எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு இயேசுவை எனக்கு தெரியும். அவர் வந்து சொல்லுவார், ஒன்று கவலைப்படாத, பேசுகிறவன் பேசிட்டோம், நாய்கள் கொலைக்கும், நீ போய்கிட்டே இரு, அதை பற்றி கவலைப்படாத. ஒரு காரில் போகும்போது ஒரு கிராமத்தை தாண்டும்போது சில ஊரில் சில நாய் கொலைச்சிக்கிட்டே வரும், பார்த்துருக்கீங்களா? காரை பின்னால் துரத்திக்கிட்டார். எது வரைக்கும் வரும்? ஊர் எல்லை வரைக்கும் வரும், அவ்வளோதான். அப்புறம் அது தன்னால் போயிடும். உங்கள் பிரயாணத்தை, கார் பிரயாணத்தை நாய் தடுக்க முடியுமா? எத்தனை பேர் என்ன கொலைச்சாலும் தேவன் கொடுத்த எங்களுடைய பிரயாணத்தை தடுக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், போயிட்டே இரு, எழுப்புதலை காண்பாய். சில வேலை இல்லாத, வெட்டி இல்லாத பணத்துக்காக ஊழியக்காரன்னு சொல்லி ஏமாத்துகிற கள்ளர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சட்டை பண்ணாத. ஆண்டவர் சொன்னார். சிலரும் சொல்லலாம், பிரதர் இந்த ஆள் உங்களை பற்றி பேசுகிறான், பேர் சொல்ல. அந்த ஆளை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது, அவனுடைய வீடியோவும் பார்த்ததில்லை,
அந்த ஆளை கொண்டு வந்து முன்னால் நிறுத்தினது யாருன்னு கேட்பேன். ஏன்னா ஒரு நாள் பார்த்ததில்லை, அந்த ஆளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அவனுடைய வீடியோவை கூட நான் பார்த்ததில்லை, ஃபோட்டோ கூட பார்த்ததில்லை. ஏன்னா ஏன் பார்க்கல? ஆண்டவர் சொன்னார், யார் என்ன பேசுகிறாலும் திரும்பி பார்க்காத, யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு, நான் உனக்கு கொடுத்த எழுப்புதல் ஊழியத்தில் போய்கிட்டே இரு. நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால ஒருத்தரை சட்டம் பண்ணுவதில்லை. அதனால இயேசு ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார், நடத்தி கொண்டே இருக்கிறார், ஆத்துமாக்களை தந்து கொண்டே இருக்கிறார். திரளான ஆத்துமாக்களை தேவன் தந்து கொண்டிருக்கிறார். பெரிய பெரிய திட்டங்களை நிறைவேற்றி 50 கோடி பேருக்கு சுவிசேஷத்தை அறிவி என்று சொல்லுகிறார். இது சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய நம்பி அந்த பொறுப்பை என்கிட்ட தர்றாருன்னு அவர் எம்எல்ஏ எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிநேகிதன் எனக்கு இருக்கிறார். அதுக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கிறார். அவர் என் தோளில் கை போட்டு பேசுவார். நீ பயப்படாத, சோர்ந்து போகாத, கம் we will go. நல்ல ஒரு சிநேகிதன், இயேசுவை சிநேகிதனா கொள்ளுங்க. அதுதான் பாக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசி இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் என்ன வேண்டிக் கொள்றீங்களோ அதில் அற்புதம் நடக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்குறாரு இல்லை? உங்களுடைய இருதயத்தை என்ன பார்க்குறாரு? இருதயத்தில் அன்பு இருக்குதான்னு பார்க்குறாரு. அன்பு, தேவன் அன்பாக இருக்கிறார், நாம் அன்பாக இருக்கணும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று பைபிளில் இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி வெறும் விசுவாசத்தை சொன்னால் போதாது, தேவ அன்பினால் நிறைந்திருக்கணும். சத்துருக்களை கூட நம்ம நேசிக்கணுமா, பகைக்கிறவங்களுக்கு கூட அன்பு காட்டணுமா. அந்த அன்பு இயேசு நமக்கு காண்பித்த அன்பு. ஆண்டவரே, அந்த அன்பினால் என் உள்ளத்தை நிரப்புங்க, நான் எல்லாரையும் நேசிக்கணும், என்னை போல மற்றவங்களை நேசிக்கணும் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். உங்களுடைய உள்ளத்தில் இந்த தேவ அன்பு வரும். அந்த அன்பினால் நிறைந்து நீங்கள் ஜெபித்து பாருங்க, உடனே ஆண்டவர் அற்புதம் செய்து தருவார். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா, எனக்கு இந்த அன்பு கொடுங்க, நான் யாரை குறித்து பொறாமை கொள்ளக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது, எல்லாத்துக்கிட்டே அன்பாக இருக்கணும், அந்த தேவ அன்பை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? கேட்டு உங்களுடைய அற்புதத்துக்காக ஜெபிக்கணும். சரியா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த அன்பு எனக்கு வேணும், நான் தேவ அன்பை நான் நிறைந்திருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய அன்பை எனக்கு தாரும். சத்துருக்களை நேசிக்கிற அன்பு, பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்கிற அன்பை எனக்கு தாரும். என்னை பகைத்து ஏளன பண்ணி கேவலம் பண்ணுகிற மக்களை கூட நான் நேசித்து அவங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட அன்பை எனக்கு தாரும். என்னை நேசிப்பதை போல நான் மற்றவர்களை நேசிக்கணும். அந்த நேசத்தோட ஜெபிக்கிறப்பா, ஆண்டவரே சுகம் கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா, வழியை திறந்து கொடுங்கப்பா. இந்த சகோதரனை தொடுங்க, சகோதரியை தொடுங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு நான் வேண்டிக் கொள்ளும் பொழுது அற்புதம் அந்த குடும்பத்தில் நடக்கட்டப்பா. அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காய் நன்றி, சுகம் கொடுத்ததற்காய் நன்றி, விடுதலையை மாற்றத்தை காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.